பிரைஸ் தி லார்ட். ஜெசிகாங்கிற ஒரு கேர்ள் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணா. ஆனா எக்ஸாம் டைம்ல என்னாச்சுன்னா ரொம்ப சிக் ஆயிட்டா. அவளால மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ஒரு தடவை ப்ரேயர் மீட்டிங் போனா, அப்போ வந்து காட் அவனுக்கு நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப தருவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை அவர் கொடுத்தார். அதை இறுக்கமா பிடித்து கொண்டா. அவங்க அம்மாட்ட சொன்னா, இந்த இயர் எப்படியாவது நான் எழுதி எனக்கு காட் சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றுவாருமா, நான் நிச்சயமா நான் ஸ்கோர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதே போல அந்த விசுவாசத்தோட கூட அவள் வந்து படித்தா. அந்த டைம் வந்து அவள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடைச்சது. இதே மாதிரி தான் பாருங்க, தாவீதின் வாழ்க்கையில கூட தாவீது நிறைய இழந்தார்ல. மனைவி, அவருடைய அரண்மனையில இருக்க வேலைக்காரிகள் இழந்தாங்க. ஆனா கர்த்தர் சமூகத்துல போய் கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்றார், நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் போய் எல்லாரையும் மீட்டு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இதை எந்த வசனத்துல பார்க்கிறோம்னா யோவேல் 2:25 பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல எனக்கு என்னுடைய ஆரோக்கியமே இழந்துட்டேன், நிறைய காரியங்கள்ல நான் இழந்த நிலையில இருக்கேன், இனிமே எப்படி நான் அதை மீட்டுக்கொள்ள போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய நிறைய காரியங்கள்ல நான் தோத்து போயிட்டேனே அப்படின்னு கூட ஒருவேளை நீங்கள் இழந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் அப்படின்னு சொல்லி. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ அதை மறுபடியும் திரும்ப அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க என்ன செய்யணும்? திரும்ப அவருடைய சமூகத்துல போகணும். ஆமென். God bless you. Have a blessed day. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.